கொலம்பியாவிலே 60 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த அருட்தந்தை கேமிலியோ டோரஸினுடைய உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்திருந்த கேமிலியோ டோரஸ் போராட்ட அடையாளமாக மாறியிருந்தவர். இவர் 1965ஆம் ஆண்டிலே கொலம்பியாவினுடைய ELN என்கின்ற போராட்ட குழுவிலே இணைந்து அடுத்த ஆண்டிலே இவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போனது. இப்போது DNA பரிசோதனையின் மூலமாக அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சி எப்படி சாத்தியமானதென்றால் 2016ஆம் ஆண்டிலே கொலம்பியாவிலே FARC எனப்படும் அமைப்பிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இதனைத் தொடர்ந்து இப்படி காணாமல் போன 6 தசாப்த யுத்தத்திலே காணாமல் போனவர்களுடைய உடலை கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதன் முயற்சியின் ஒரு பயனாகத்தான் இப்போது ஃபாதர் கேமிலியோ டோரஸினுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பல தசாப்தமாக காணாமல் போன உறவுகளை தேடி வருகின்ற பலருக்கும் இந்த செய்தி ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும் என்றால் மிகையல்ல.